Taste the Daily. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி அனுமன்காட் பகுதியில் மகாகவி பாரதியார் வாழ்ந்த வீடு இன்று வரை அங்குள்ள மக்களால் நினைவு சின்னமாக போற்றப்படுகிறது. மகாகவி பாரதியார் வாழ்ந்த வீட்டின் தற்போதைய நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வாரணாசியின் அனுமன்காட் பகுதியில் உள்ள இந்த வீட்டில்தான் கவிதைகளால் சுதந்திர வேட்கையையும் தேசபக்தியையும் பார்த்த எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் மகாகவி பாரதி வாழ்ந்தார். அத்தை வீடான இவ்வீட்டில்தான் 1898 ஆண்டு முதல் 1902 வரை பாரதியார் வசித்தார். இங்கு வாழ்ந்த காலகட்டத்தில் தான் மதன் மோகன் மாளவியா, அன்னிபெசன்ட் அம்மையார், பாலகங்காதர திலகர் போன்ற முக்கிய ஆளுமைகளை பாரதியார் சந்தித்தார். சுமார் 4 ஆண்டுகள் பாரதியார் வாழ்ந்த இந்த வீட்டில் தற்போது அவரின் வழித்தோன்றல்கள் வசித்து வருகின்றனர். வீட்டின் நுழைவு பகுதியிலேயே 2.5 அடி அளவுக்கு பாரதியின் மார்பளவு சிலை உள்ளது. அது மட்டுமல்லாமல் சிவன் கோயிலும் பாரதியாரின் புகைப்படம் மற்றும் அவர் எழுதிய நூல்களும் உள்ளன. இதுவரை அரசின் உதவி எதுவும் கிடைக்கவும் இல்லை, கேட்டதும் இல்லை என்கிறார் பாரதியாரின் தங்கை பேரனான ரவிக்குமார். சிவமடம்னு பேரு. கிருஷ்ண சிவன் தான் இதுக்கு ஒரிஜினல் ஓனர். என்னோட கொள்ளு தாத்தா ஜெயநாராயண் இன்டர் காலேஜில் எங்கள் தாத்தாவும் அவரும் 9ஆம் கிளாஸில் சேர்த்தா பாரதியாரோட அத்தை. அதுக்கப்புறம் 3 வருஷம் இங்கே படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன். நானும் தமிழில் தான் பேசுவோம். என்னோட ஒய்ஃபும் மெட்ராஸ்காரி தான். அதனால நாங்கள்லாம் தமிழை தவிர வேற ஒரு பாஷையும் ஆற்றுல பேச மாட்டோம். ஒன்றுமே உதவி எனக்கு கொடுக்கவும் இல்லை, நான் வாங்கிக்கவும் இல்லை. பாரதியார் வாழ்ந்த வீட்டை நினைவு இல்லமாக்க மாற்ற முடிவு செய்துள்ளதாகவும், ஆனால் பாரதியாரின் உறவினர்கள் அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை எனவும் கூறுகிறார் வாரணாசி ஆட்சியர் ராஜலிங்கம். பாரதியார் இங்கே அந்த ஹனுமான்காட் ஏரியாவில் 4 வருஷம் இங்கே இருந்தாங்க. இப்போ அவங்க வம்சாவளி வந்தவங்க இங்கே இருக்கிறாங்க. இந்த ஒர்க்கை டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயரே இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டது. அண்ட் அதோட சேர்ந்து அந்த வீடையும் ஒரு மியூசியம் அவங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்க சைட்லேருந்து அந்த கன்சென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, ஏன்னா அது அவங்க வீடும் கூட. ஸோ அது எப்படி அவங்களுக்கும் ப்ரைவசியோட பிரச்சனை இல்லாமல் அதை வர்றது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அவங்க கன்சென்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் வில் ப்ரொசீட் வித் த ப்ராஜெக்ட். காசிக்கு செல்வோரிடையே பாரதியார் வீட்டையும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் அனுமன்காட்டில் இருக்கக்கூடிய இந்த பாரதியார் வாழ்ந்த வீடு சிவமடமாக அறியக்கூடிய நிலையில் ஏற்கனவே உத்தரப்பிரதேச அந்த வாரணாசி ஆட்சியர் ராஜலிங்கம் அவர்கள் தெரிவித்தது போன்று அந்த பாரதியார் வாழ்ந்த அந்த இடத்துல அந்த நூல்களை உடனடியாக டிஜிட்டல் மயமாக்கினால் தமிழகத்திலிருந்து இந்த காசிக்கு வரக்கூடிய நபர்கள் பாரதியாரின் முழுமையான விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவையான அந்த கவிதை அறிவுகளை முழுமையாக பெற முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் காசியிலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Taste the Daily.